வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/9/2025 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. 10/9 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை லாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக எதை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாங்க. முதல்ல நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.43% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஆல் டைம் ஹை க்ளோஸுங்க. ஆல் டைம் ஹைக்கு முன்னாடி வந்து 2-3 டைம் போயிருக்கு. பட் க்ளோஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல் டைம் ஹை க்ளோஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் புது ஆல் டைம் ஹை க்ளோஸ். ஆக்சுவலி கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்குது, அங்கெல்லாம் வர வேண்டி இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லெவலில் இன்னுமே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.33% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதுக்கும் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை க்ளோஸ் தான். விச் மீன்ஸ் 3 இண்டெக்ஸுமே நேற்று புது ரெக்கார்டு ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸுமே வந்து ஒரு 0.46% வந்து கீழே தாங்க விழுந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஏன் நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்லா புல்லிஷாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு காரணமும் கிடையாது. எந்த டேட்டாவும் பெருசாக நேற்று எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டா வருது, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து வருது. ஓகே, இது வந்து ஒரு 10% மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். பட் ஹோல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ரேட் கட்டுக்கான மொத்த டேட்டாவும் நாளைக்கு தான் வருது. நாளைக்கு த டேயாக இருக்க போகுது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு சரி, நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை நிர்ணயிக்கிறதுக்கும் சரி. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்லேருந்து 0.25 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு 93% எதிர்பார்ப்பு இருக்குது. 0.5% குறைச்சிருவாங்க அப்படின்ட்டு 7% இருக்குது. இப்போ இந்த 0.25% பேசிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடுச்சு. அதாவது ஆல்ரெடி ஆல் டைம் ஹைக்கெலாம் போயிருச்சு. ஏன்னா எக்கனாமி கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதனால் காரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாதான் இப்போதைக்கு வந்து எக்கனாமி காப்பாற்ற முடியும். ஸோ குறைச்சிடுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அது 0.25 பேசிஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய ரியாக்ஷன் இருக்காது. மேபி ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஆனால் அதை மீறி சப்போஸ் ஒரு 0.5 பேசிஸ் பாயிண்ட்டாக குறைச்சி இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈவன் தோ டெக்னிக்கல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலுமே இந்த நியூஸ் வந்து ஃபண்டமெண்டலாகவே யூஎஸ் எக்கனாமியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது. ஸோ நாளைக்கு தெரிஞ்சு போயிருங்க என்ன போகுது அப்படிங்கிறத. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஸோ மேபி இன்றைக்கி வந்து டேட்டாக்கு ஒரு சின்ன ரியாக்ஷனை போடலாம், நாளைக்கு தான் மெயின் ரியாக்ஷன். ஸோ மேபி இன்றைக்கி ட்ரெய்லரை காமிச்சிட்டு நாளைக்கு மெயின் பிக்சரை காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் தானே, பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய விதமான இதுவும் பெரிய நியூஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்து அப்படியே நம்ம வந்து எஃப்ஐடி டேட்டா பக்கம் வந்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து ஒரு 2000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 2000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, சூப்பர். டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 171 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக எதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த ஃபிகரை வந்து நம்ப முடியாது. பட் ஸ்டில் பையிங் இஸ் பை, நம்ம கண்களுக்கு பார்க்கறது நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அது உள்குத்தா இல்லையாங்கிறது இன்றைக்கி அவங்க பை பண்ணிட்டாங்கன்னா இவங்களை வந்து இவங்க நல்லவங்க தான், இந்த மார்க்கெட்டை பை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாமே. இப்போதைக்கு இது ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் தாங்க. அடுத்து இப்போ குளோபல் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பெருசாக இல்லைங்க, மிக்சடாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம். யூரோப்பியன் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் மிக்சடாக தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் எல்லாம் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி 0.5% பாசிட்டிவ். ஆஸ்திரேலியா வந்து 0.08% பாசிட்டிவ். தைவான் 0.2% பாசிட்டிவ். கொரியா 1.14% பாசிட்டிவ். ஏஷியன் மார்க்கெட் சூப்பர் டூப்பர் பாசிட்டிவ்ங்க. ஓகே, அப்போ வந்து குளோபல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸே கொஞ்சம் டவுன்லலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏஷியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மிக்ஸ்டாக இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து கேப் அப் தாங்க இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் டேட்டா, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஷார்ட் கவரிங் இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 0.25%, நாட் அ குட் சைன். பட் இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஓஐ. ஸோ ட்ரெண்டிங் ஓஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 crores பாசிட்டிவ்ங்க இன்ட்ராடேல. ஆஹா, அப்படியே பொசிஷனுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா 7 crore பாசிட்டிவ். ஓஹோ அப்படின்ட்டு இருந்தோம்னா அது எக்ஸ்பைரி டே. அதனால் அடுத்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். பார்த்தீங்களா, அடுத்த வாரம் பொசிஷனல் டேட்டா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வைஸ் பியரிஷாக தான் இருக்குது.
சாரி பொசிஷனலாகவும் பியரிஷாக இருக்குது, இன்ட்ராடே வைஸ்லேயுமே பியரிஷாக தான் இருக்குது. பெரிய அந்த 10 லட்சம் 6 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான புல்லிஷ்னஸ்லாம் இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் வரவில்லை. நேற்று வந்த அந்த டேட்டாவை நம்பக்கூடாது பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பைரி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சின்ன பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது கண்களுக்கு படுகிறது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எஃப்ஐ ரொம்ப நாளாக கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நியூட்ரல் ஆகிட்டாங்க. ஐ திங்க் 2-3 நாளாக நியூட்ரலாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7-18 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியரிஷ் ஸ்டான்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 24 கால் ஆப்ஷன் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷனை தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ ஆகட்டும் ப்ராப் ட்ரேடர்ஸ் ஆகட்டும் 2 பேர்த்துக்கும் மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட்டு. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸு 64-65 ஆஹா கால் ஆப்ஷனை பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போனால் தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டு, மேலே போகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ நேற்று வந்து ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 7.43 இருந்து 8.71 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 91% வந்து ஷார்ட்டில் தான் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஷார்ட் கவரிங், இந்த ஷார்ட் கவரிங் எதுக்கு திருப்பி ஷார்ட் அடிக்கிறக்கா அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் எனக்கு வருது. ஸோ இது ஒரு கண்டிப்பாக பியரிஷான விஷயம் தாங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோடைய டெய்லி பேஸ் அதை நான் போடாம விட்டேன், நம்ம இங்கேயே பார்த்து வந்துடுவோம். ஸோ நிஃப்டியோடைய டெய்லி பேஸ் அப்படிங்கிறது பியரிஷாக இருக்குங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹைக் மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. ஸோ நிஃப்டியோடைய டெய்லி பேஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பியரிஷாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிபிஆர் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அஸ் பர் த சிபிஆர் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் மாதிரி வந்துருந்துச்சு. பையான் டிப் இருந்துச்சு, விர்ஜின் சிபிஆர் வேறு இருந்துச்சு. விர்ஜின் சிபிஆர் நேற்று ரெஸ்பெக்ட் பண்ணல, விச் மீன்ஸ் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூடி இருக்கும். அதாவது இந்த நாளும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்னு பை பண்ணியிருப்பாங்க. நேற்றுமே நேற்று 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிறத பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மார்க்கெட் வந்து R1 ப்ரீவியஸ் டே அப்படிங்கிற அந்த ஒரு புல்லிஷ் ஜோனுக்கு போயிட்டு க்ளோஸ் வைக்கவே இல்லை. அப்படின்னா என்னன்னா பையர்ஸ் அவங்களுடைய பொசிஷன்ஸை டிஃபெண்ட் பண்ணுறாங்களே ஒழிய மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான முயற்சி அவங்க இன்னுமே எடுக்கலை. ஃபர்தராக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதா நேற்று வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு சொல்லுது. தே ஆர் ஜஸ்ட் டிஃபெண்டிங் தேர் பொசிஷன். அதாவது மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஏற்றுவோம் கொஞ்சம் ஏற்றிட்டு இருக்காங்களே ஒழிய மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணல. ஸோ இன்னுமே மார்க்கெட்டில் வீக்னஸ் அப்படிங்கிறது தொடருது. அண்ட் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ மீடியமுக்கும் நேரோக்கும் இடையில சொல்லலாம். மேபி ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் வரது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறதுமே கிடைக்குங்க உங்களுக்கு. விர்ஜின் சிபிஆர் இருக்குது. அண்ட் இந்த 820 இந்த 800 அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். விர்ஜின் சிபிஆர் லெவலில் இருக்கிற இந்த 720 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கான சிபிஆர் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது. ஓகே, சிபிஆர் சொல்கிறதே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லுதான்னு கேட்டிங்க அப்படின்னா பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து அக்குமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. ப்ரைஸில் வந்து ஒரு சரியான செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ எதுவுமே இல்லை. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ரீசன்ஸாக 919, 920, 25,052 இதெல்லாம் இருக்கும். நல்லா சப்போர்ட்டாக 752, 722, 621, ஃபர்தராக 523 இதெல்லாம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓகே தான். ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ட்ரெண்டே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. பையர்ஸு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலை. மார்க்கெட் கீழே விழுந்தால் தான் பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சுன்னா இட் இஸ் அன் இண்டிகேஷன் அண்ட் பிகினிங் ஆஃப் அ பியரிஷ் ட்ரெண்ட் நம்ம வச்சுக்கலாங்க. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஏதாவது வேலையை பார்த்தோன்னா அதை வேடிக்கை பார்க்கறது சிறந்தது. ஓகே, வெயிட் ஃபார் 1 hour ஃபேர் வேல்யூ கேப், 1 hour பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். அதுதான் ஒரு சின்ன பியரிஷ் ட்ரெண்ட். ஓகே, மார்க்கெட்டில் செல்லர்ஸ் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸும் பையர்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது பையர் அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன். சும்மா லோயர் டைம் ஃப்ரேமில் 5 minutes 3 minutesலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்ட்ராடேயோட முடிஞ்சிடும். பட் பொசிஷனலான ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொசிஷனலாக இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல்லான் ரைஸில் தான் இருக்குது. அப்போ செல்லான் ரைஸ்னா மேலே போயிட்டு கீழே வரணும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது கீழே வந்திருக்கு, மேலே போயிட்டு கீழே வரதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. அப்போ அது எது உறுதிப்படுத்தும்? ஓகே, நான் கீழே தான் வரப்போகிறேன் அப்படிங்கிறதுக்கான சைன் என்ன? அதுதான் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்படி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சு, அது ஒரு பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் பிரைஸ் இஸ் லைக்லி டு ஃபால் டுவர்ட்ஸ் திஸ் 523 லெவல்ஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது.
ஸோ 800லேருந்து ஒரு 300 பாயிண்ட் ஃபாலுக்கு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா வழிவகுக்கும். அது வரும் வரை மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட், ஒரு பியரிஷ் ட்ரெண்டுங்கிறது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலுமே மார்க்கெட் ஃபர்தராக இன்னொரு 100-200 பாயிண்ட் வந்து ஃபர்தராக மேலே புஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் புல்லிஷாக வந்தால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி அது ஃபேக் மூவ் தான். அதே மாதிரி 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் பியரிஷாக வந்துச்சுன்னா ஒரு ரியல் மூவ் டுவர்ட்ஸ் டவுன் சைட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அது வரைக்கும் ப்ரைஸில் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈவெண்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக எதுவும் விளாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி மேனிப்புலேஷன் பண்ணிட்டு நாளைக்கு டிஸ்ட்ரிபியூஷனை கூட கொண்டு வரலாம். பார்த்து சூதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஓகே, அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று பாருங்களேன், ப்ரைஸால் சிபிஆருக்கு மேலேயே போக முடியல. பேங்க் நிஃப்டியில் பையர்ஸ் வந்து பொசிஷனை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. செல்லர்ஸ் இன்னும் இறக்குறதுக்கு முடிவு பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். விச் மீன்ஸ் சிபிஆருக்கு கீழே தான் முடிச்சிருக்கு. ஏன்னா பையர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா சிபிஆருக்கு மேலே முடிச்சிருக்கணும். அவனால் சிபிஆருக்கு மேலே கொண்டு போகிறதுக்கே சத்து பத்தலை. அப்போ ரொம்ப பியரிஷாக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ட்ரெண்டிங் டேங்க. பிஃபோர் த ஈவெண்ட் ட்ரெண்டிங் டே அப்படிலாம் யோசிக்க முடியாது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் லோ போட்டால் கீழே ட்ரெண்ட் ஆயிரும், ஹையர் ஹை போட்டுச்சுன்னா மேலே ட்ரெண்ட் ஆயிரும். சப்போஸ் அப்படி ஹையர் ஹையோ லோயர் லோவோ போடாமல் இருக்கான்னா ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நேரோ சிபிஆர் வந்துருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே தான் போயிடும் அப்படிங்கோ மேலே தான் போயிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுக்குமே ப்ராபபிலிட்டி இருக்குது. கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த ஹையர் ஹையும் லோயர் லோ போடும்போது தான் கன்ஃபார்ம் ஆகுங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேன்னு காமிக்கிறான். ஸோ பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகும்போது நிஃப்டியால் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்க முடியாது. அதுவுமே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு ஹையர் ஹை லோயர் லோ ஃபார்ம் ஆகணும், வருமாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் வந்து குளோபல் கியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது. பெரிய அளவுக்கு பாசிட்டிவிட்டியும் இல்லை, நெகட்டிவிட்டியும் இல்லை. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்போ தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு 20 பாயிண்ட் மாதிரி டீசெண்டான கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்னும் ஒரு கிளியரான ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகலை. அதாவது மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிடணும் இல்லை சொல்கிறக்கோ இல்லை கீழே போயிடணும்னு சொல்கிறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகலை. ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ வந்துச்சுன்னா ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போமே. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது யூடியூபில் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.